தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டோமா அல்லது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரா? Did we choose God or did God choose us? God chose us. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, you did not choose me but I have chosen you. கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாறும்படி யார் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை தம்முடைய மந்தைக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ராத்திரி வேளையில நான் உங்களோடு பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, the chosen. கர்த்தர் எப்படி ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் ஏன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து தான் இந்த ராத்திரி வேளையில நான் உங்களோடு பேசுகிறேன். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலும் சரி 22வது அதிகாரத்திலும் சரி ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 20வது அதிகாரத்திலும் 22வது அதிகாரத்திலும் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் என்னவென்றால், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். For many are called but few are chosen. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாராவது உங்களுக்கு do you get some idea about what exactly this means? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். 2010வது வருஷத்துல இந்த இயர் 2010 எனக்கு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கலன்னா ஒரு 6 மாசம் ஒரு சதர்லேண்ட் அப்படின்னு சொன்னா ஒரு கால் சென்டர்ல போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நைட் ஷிஃப்ட், சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிக்கும், காலையில அடுத்த நாள் காலையில 2 மணி வரைக்கும் அந்த வேலை செய்யணும். அப்போ எனக்கு 8000 ரூபாய் சம்பளம். 8000ல 5000 வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அந்த 3000 ரூபாயில 1500 ரூபா வந்து நான் இருந்த மேன்ஷன் கொடுக்கணும். அப்புறம் மீதி 1000 ரூபாய் அப்போ போய் கோயம்புத்தூருக்கு போயிட்டு வர்றதுக்கு செலவாயிரும். ஒரு 500 ரூபாயில தான் என் சாப்பாட்டு என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு கடினமான ஒரு நாட்கள். அப்போ அந்த கடினமான சூழ்நிலையில ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, நேரா வந்து ஆபீஸுக்கு போறேன். ஆபீஸுக்கு போய் உள்ள என்ட்ரானோடனே, அப்போ ட்ரைனிங்ல தான் இருக்கிறேன், 2.5 மாசம் ஆச்சு. என்ன ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா, நீங்க உங்களை ஹெச்ஆர் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு போறேன். சொன்னாங்க. உடனே நான் அந்த ஹெச்ஆர் ரூமுக்கு போறேன். ஹெச்ஆர் ரூமுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அங்க பாத்தீங்கன்னா 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. முதலே பிளான் பண்ணி உட்கார்ந்து இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு பெரிய டிவியில உட்கார்ந்து இருந்தாங்க. உட்காருங்க அப்படின்னாங்க. நானும் உட்காந்து உடனே ஒரு மூவி மாதிரி ஒரு கேமரா கிளிப் ஒன்று போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ள நான் போறேன். ரூமுக்குள்ள போகும்போது ஒரு டேபிள்ல நல்ல ஒரு பர்ஸ், ஒரு லஞ்ச் பேக் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிளிப்பு கட்டாக இன்னொரு கிளிப்பு போடுறாங்க. நான் இல்ல, அந்த பர்ஸையும் காணும், அந்த லஞ்ச் பேக்கையும் காணும். அப்ப என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ தான்ப்பா எடுத்துருக்கிற, ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் வந்து வீட்டை விட்டு முதல் முறை வெளியூர்ல போயிருக்கிறேன். என்னன்னா நம்ம மேல இப்படி ஒரு திருட்டு பழி வந்திருக்குது, என்ன நான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப யோசனை, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த சூழ்நிலையில அவங்கள்ட்ட சொல்லி பாக்குறேன், எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லைங்க, நான் யாரோட பொருளையும் நான் ஆசைப்பட்டது இல்லை, நான் அப்படிலாம் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்றேன். இல்லப்பா, கேமரா ப்ரூஃப் இருக்கு, இதுக்கு மேல நீ என்ன ப்ரூஃப், நீ ஒன் சைடு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிளிப்புக்கும் அடுத்த கிளிப்புக்கும் இடையில கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்ன ஒரு கரண்ட் ஆஃப் பண்ண போய் வேற யாராச்சும் எடுத்துருப்பாங்க. இல்ல, வேற யாருமே போல, நீ தான் எடுத்துக்கிற. அந்த பர்ஸுக்குள்ள 400 சிங்கப்பூர் டாலர் இருக்கு, நீ ஒழுங்கா கொண்டு வந்து அதை கொடுத்துருன்னா தப்பிச்சிருவ, நீ சின்ன பையன், வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்கிற, இல்லாட்டி போலீஸ் கேஸ் அது இதுன்னு போய் எஃப்ஐஆர் போச்சுன்னா வாழ்க்கையா போயிரும்பா அப்படின்றாங்க. எனக்கு கை காலம் நடுங்குது. என்னடா என்ன இப்படி சொல்றாங்க, நான் திருடல அவங்கள்ட்ட கெஞ்சி பாக்குறேன். நான் இல்லங்க, சத்தியமா சொல்றேங்க, எங்க அம்மா மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், நான் உண்மையாலுமே எடுக்கலன்னு கெஞ்சறேன். நீ போ, நாளைக்கான வந்து நீ சொல்லிருப்பா, உனக்கு 24 hours டைம் அப்படின்றாங்க. இப்போ ராத்திரி போயிட்டு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா என்னை இப்பதான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பையன் படிச்சு நல்லா மேல வருவான்னு நினைச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நானும் வந்து ரொம்ப வீட்டில் போய் சொன்னா, அவங்க ஒருவேளை எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஒருவேளை எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, எடுத்தா கொடுத்துடுறா, இந்த தேவையில்லாத பழக்கம் உனக்கு எதுக்கு நினைக்கிறது, அவரும் அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசனை மேல யோசனை, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு அந்த மேன்ஷன்ல போய் ஒரு பெட் இருக்கும் உட்காந்து அழுகிறேன்.
அழுதுட்டு படுக்கலான்ட்டு போகும்போது நான் 2 மணிக்கு வேலை முடிஞ்சு வருவேன். இன்னொருத்தன் பின்னி ஏப்ரஹாம்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் ஒரு 2:30க்கு வருவான். அவன் ஷிஃப்ட் 2:30க்கு முடிஞ்சு வருவான். வந்தேன்னா பார்த்துட்டு என்னடா அப்படின்னா என் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்ன எதுக்கு அழுகிறேன்னா இந்த மாதிரி அந்த விஷயம் உனக்கு தெரியும்ல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கமான் மேன் லீவ் இட், ஒன்றும் ஆகாது, நாளைக்கு காக்னிசன்ட்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு வந்து சேரு அப்படின்றான். நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன், நீ பாட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்து சேருன்ற. நான் ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு ஒன்றும் அதெல்லாம் தெரியாது, நான் எலக்ட்ரிக்கல் முடிச்சவன், அங்கே போய் சாஃப்ட்வேருக்கு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க, எனக்கு சத்தியமா ஒன்றும் தெரியாது அப்படின்றான். எனக்கு மட்டும் ஏதாவது தெரியுமா, கம் லெட்ஸ் கோ அப்படின்றான். காலையில் இன்டர்வியூக்குள்ள போயாச்சு. கிட்டத்தட்ட திருவான்மியூர் டைடல் பார்க்ல ஒரு 3000-4000 பேர் இருக்கிறாங்க. எவ்வளோனா ஐ திங்க் அப்போ வந்து ஒரு 100 பேர் தான் செலக்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். தெரியல, ஐ நாட் எனக்கு ரிமெம்பரன்ஸ் ப்ராப்பரா இல்லை. ஆனால் பெருந்திரளான ஒரு கூட்டம். அப்போ அந்த பெருந்திரளான கூட்டத்தில் உள்ள போய் பார்க்குறேன், ஆளாளுக்கு பெரிய பெரிய புக் வச்சிருக்காங்க. எல்லாரும் பேசிக்கிறதே வந்து என்ன பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன, சாஃப்ட்வேர் அதுன்னு பேசுறான். எனக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனை என் தலைப்புல ஓடிட்டு இருக்குது. இப்போ இன்டர்வியூக்குள்ள போனோன்னா எனக்கு எல்லாமே பிளாங்க் அவுட்டா இருக்குது. எவனை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துக்கு போலீஸ் சீக்கிரம் நம்மளை பிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப அப்படியே நடுங்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க, எப்படியோ இங்கி பிங்கி அது இதெல்லாம் போட்டு திடீர்னு ஆப்டிடியூட் செலக்டட்ன்றாங்க. ஆப்டிடியூட் செலக்டட்னோன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூன்றாங்க. இதுல என்ன ஒரு கூத்து நடந்துச்சுன்னா, என்னை கூட்டிட்டு போன பின்னி நாட் செலக்டட், நான் செலக்டட். அவன் வேற வந்துட்டு ஓகே மேம் என்ஜாய் அப்படின்ட்டு போறான். டே என்ஜாய் பண்றதுலடா, ஒரு பக்கம் திருடன்றான், இன்னொரு பக்கம் ஒண்ணுமே தெரியாத இடத்துல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி வந்து நான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட நேரம் என்ன பண்ணா பாத்ரூம் போயிட்டேன். பாத்ரூம் போயிட்டு இந்த ஐடி கம்பெனில பாத்ரூம் ரொம்ப கிளீனா வச்சிருப்பானுங்க. அதனால முழங்கால் போட்டேன். அந்த லெட்ரின் முன்னாடி முழங்கால போட்டுட்டு நான் பாட்டுக்கு அழுகிறேன். ஆண்டவரே என்னை ஒருத்தங்க திருடன்னு சொல்றாங்க, எனக்கு இப்போ ஒரு நல்ல வேலை இருக்கு, ஆனா சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஏதோ புஸ்தகத்தை வச்சுட்டு என்னென்னமோ படிக்கிறான் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே அழுகிறேன். அப்புறம் அங்கிருந்து வெளியில வந்து நேரா போயிடலான்னு எனக்கு மனசுல தோணிச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நேரா திருவான்மியூர் பிரிட்ஜில் டைடல் பார்க் இருக்கும், அந்த பக்கம் மெட்ரோ டைலுக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் மேல வந்து நடுவில் வரைக்கும் வந்து திரும்ப ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கடை உள்ள போறோம். உள்ள போன உடனே என்ன நினைச்சாங்களோ தெரியல, அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆல்ரெடி 2 பேரும் கூப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. உள்ள போன உடனே டேவிட் சுந்தர் சிங் அப்படின்றாங்க. நான் ரெசியூம் அப்படியே அவசரப்பட்டு கடவுளான்னு எடுத்துட்டு தூக்கிட்டு உள்ள போய் அப்படியே நடுங்கிட்டே அப்படி கொடுக்குறேன். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னாங்க. நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சு ஐ எம் டேவிட் சுந்தர் சிங், இப்போ அனின் வாட்டப் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு ஒரு இது அப்படியே ஒப்பிச்சுட்டே வரேன். ஒப்பிச்சுட்டே வரும்போது ஸ்டாப் 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 பண்றாங்க. ஓ இங்கேயே பிரேக் போட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது, நீ என்ன சொன்ன, ஐ லவ் டு பிளே மியூசிக்கா? எஸ் சார் ஐ லவ் டு பிளே மியூசிக். என்ன பிளே பண்ணுவேன், கீபோர்டு வாசிக்க தெரியும் அப்படின்னு. எங்க வாசிப்பேன், சர்ச்சில். எந்த சர்ச் பேரை சொல்றேன். இப்போ டு யூ நோ டாக்டர் சாம்ராஜ் அப்படின்றாங்க. எனக்கு உண்மைக்குமே அவரை நல்லா தெரியும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு, மண்டை பிளாக் ஆகும். ஒரு 2 நிமிஷம் அப்படி யோசிச்சு அவர் அடுத்த சென்டென்ஸ் கேட்க முடியும், ஆமா எனக்கு அவர் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு, பிகாஸ் ஆஃப் டாக்டர் சாம்ராஜ் ஐ கேம் டு நோ த லார்ட், வெல்கம் டு காக்னிசன்ட், மீட் யூ இன் 10 days நான் கை கொடுத்து அதோட இன்டர்வியூ எனக்கு நடந்துச்சு. நான் ஏன் அதை சொல்றேன்னா, அழைக்கப்பட்டவங்க 3000-4000 பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த மனுஷனுக்கு he had a criteria என்ன அப்படின்னா, அவனும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன், அவனுக்கு ஒண்ணும் தெரியல ஆண்டவருக்காக ஏதோ கீபோர்டு வாசிப்பான் போல அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாதிரி உள்ள எடுத்துட்டாங்க. அந்த ராத்திரி வேலை சொல்லுகிறேன், எந்த இன்டர்வியூ இருந்தாலும் சரி, மனிதர்கள் முன்னாடி போய் நம்ம நின்னாலும் சரி, எவ்ரி ஒன் லுக்ஸ் ஃபார் அ மெரிட்னஸ். நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து தான் அவர்கள் நமக்கு ஒரு வேலையை கொடுக்க முடியும். ஒருவேளை சின்னதா இருக்கலாம், அந்த வேலைக்கு தகுதியானதா இல்லாம இருக்கலாம், பட் சம்திங் இஸ் அப்பீலிங், அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கும் போது அவர் நம்முடைய தகுதியை பார்ப்பதில்லை, நம்ம எப்படிப்பட்டவங்க அவர் பார்க்கறது இல்லை. ஏனென்றால் அவருடைய அழைப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அழைப்பு ஏதோ இப்பொழுது அது ஆரம்பிப்பது அல்ல. இப்பொழுது அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இப்பொழுது, அதாவது இப்ப நம்ம ஆண்டவரை போய் ஜெபம் பண்ணும் போது அவர் நம்மை தெரிந்து கொள்வது கிடையாது. ஆண்டவர் எப்போது நம்மை தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் வசனத்தை
அதாவது அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்துல அங்கே பவுல் வந்து ஆண்டவர் வந்து பவுலை சந்திச்சிடுறாரு. சந்திச்சதுக்கு அப்புறம் இவர் போய் ஒரு இடத்துல பயந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அனனியாஸ் அப்படின்ற தேவ மனுஷன் வந்து பவுலை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், அப்பொழுது அந்த அனனியாஸ் தம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் உன்னை முன்னே தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அங்கே அனனியாஸ் பவுல் இடத்துல அங்கே சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்கிற ஆண்டவரே என்னை ஏத்துக்கங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஏத்துக்கலங்க. நம்ம ஏத்துக்கங்க ஆண்டவரே நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. முன்னமே இந்த வசனத்துல வாசிக்கிறோம், he has chosen thee before. அவர் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்ப முன்னமேனா எப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னாடி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அங்கே அப்படி இருந்தும் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்படி இருந்தும் அவர் என்னை தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்தார். இப்ப முதல்ல அனனியாஸ் வந்து பவுலிடத்துல சொல்றாரு, முன்னாடியே உன்னை தெரிஞ்சுக்கிட்டாருப்பா, நீ அழுதுட்டு நீ ஆண்டவர் தேடினப்பா உன்னை தெரிஞ்சுக்கல, முன்னாடியே உன்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்றாரு. அப்ப பவுல் இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வளரும் போது இடைப்பட்ட காலத்துல கலாத்தியர் நிருபம் எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல முன்னாடி தெரிஞ்சுக்கல, கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்கல, என் தாயினுடைய வயிற்றுல நான் இருக்கும் போது அவர் என்னை தெரிந்து கொண்டார். He chose me in my mother's womb. அப்புறம் அப்படியே அவரோட ஊழிய பாதை போகுது. ஊழிய பாதை போகும்போது எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு வரும்போது எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திற்கு வரும்போது அங்கே வசனத்துல வாசிக்கிறோம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப எப்ப தெரிஞ்சு கொண்டார்னா, உலகத்தை உண்டாக்கலங்க, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம அவரை தேடல, நம்ம அவரை தெரிந்து கொள்ளல, ஆனால் யார் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ராத்திரி வேளையில நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கலங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம மேல எல்லாம் மாறி போட்டுருக்க. ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு ராத்திரி நம்ம சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கோம், இட்ஸ் நாட் பை ஆக்சிடென்ட். சும்மா ஏதோ ஒரு ரேண்டமா அப்படியே நம்ம உள்ள உட்கார்ல. உங்க அம்மாவுடைய கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே, இந்த உலகமே உண்டாகிறதுக்கு முன்னாடி, சூரியன் உண்டாகிறதுக்கு முன்னாடி, சந்திரன் உண்டாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அப்ப அவருடைய கரிசனை, அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த இரக்கம், அவர் நம்மேல் வைத்த தயவு எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, before the foundations of earth. உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் என்னை தெரிந்து கொண்டார். அப்ப இப்போ ஒரு கொஸ்டின் வரும், அப்ப அவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் பேர் ஆண்டவர் ஏத்துக்காமையே இறந்து போறாங்களே. there are many who are not even accepting God. ஆண்டவரை அவங்க தெரிஞ்சுக்காமே போறாங்க. அப்ப அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலையா? அவங்க எல்லாம் விட்டுட்டாரா? அப்ப அவங்க எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் வந்து பார்ஷியலா? ஆண்டவர் வந்து கொஞ்சம் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேரை விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் நம்ம பார்ஷியல் தானே. அப்ப ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுது, ஆண்டவர் வந்து அவரையே நம்ம கும்பிடணும், அவர் பார்ஷியலா இருக்கிற ஒரு தெய்வத்தை நாம ஏன் கும்பிடணும் ஒரு கொஸ்டின் வரும். அப்ப ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்கிறார் அல்லது ஏன் தெரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தெரிந்து கொள்வதை சிலரை தெரிந்து கொண்டாலும் அழைப்பு என்பது எல்லாரையும் அழைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரே ஒரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது நாம் அங்கே சம்பவத்தை பார்க்கிறோம். என்னவென்றால், அங்க ஒரு ஓமையை குறித்து சொல்லப்படுது. there is a parable in that particular portion. அந்த பேரபிள்ல என்ன அங்க சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவினுடைய குமாரனுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அப்ப அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு சிலருக்கு இன்விடேஷன் அனுப்புறாங்க, வாங்க கல்யாணத்துக்கு வாங்க, கல்யாணத்துக்கு வந்து என் மகனை வாழ்த்தி சந்தோஷமாய் இந்த ராஜாவினுடைய சந்தோஷத்துல நீங்க எல்லாம் பங்கு பெற வாங்கன்னு he is calling. அதுக்கப்புறம் அங்க யூதருடைய முறைமையின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் கூப்பிடுறது இல்ல, கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு சாப்பாடுலாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப வேலைக்காரர்களை அனுப்பி போய் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துருப்பா, நான் இப்போ ஒரு சில நேரத்துக்கு அவங்களுக்கு போன் பண்றேன்ல, என்னப்பா அண்ணே வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டுருவேன்.
அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டோ இல்ல சனிக்கிழமை காலையிலே கூப்பிட்டு அண்ணே வந்துருவீங்களா, கன்ஃபார்ம் தானே வந்துருவீங்களா அப்படின்னு கேட்கற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் வேலைக்காரர்கள் எல்லாம் அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாம் வருவாங்கன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்களுக்கு வேலை இருக்கு, we have work, எங்களுக்கு வேற அந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கு, என் பிள்ளை உடம்பு சரியில்லாம இருக்கான், நான் இங்கெல்லாம் போனதுனால வர முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அழைப்புல ஒரு லிஸ்ட்ல இல்லவே இல்லை. ஒரு 10 பேரை நம்ம பிளான் பண்ணி கூப்பிடலாம்னு நினைக்கும் போது அந்த 10 பேர் வரலன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா போய் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ வழிகளில, சந்துகளில, வீதிகளில, எல்லா இடத்துலயும் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் போய் கூப்பிடுங்க. அதுதான் சொன்னேன், கர்த்தர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்று நம்ம பார்க்கும்போது சிலரை தான் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப ஆண்டவர் பார்ஷியலா? சிலர் மாத்திரம் தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாங்க, அப்ப பார்ஷியலா? இல்லங்க, God is not partial. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், if we will understand how God chooses, then we will know that God is not partial and he makes his choice very wise. அவர் அநியாயமாய் செய்வதில்லை, ஆனால் உண்மையாய் தான் அவர் நேர்த்தியாய் தான் தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு யாரையாவது ஏதாவது ஒரு காரியத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவேளை ஒரு போருக்கு அல்லது ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு, ஒரு ஆர்மிக்கு ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும்னா ஆள் நல்லா ஸ்ட்ராங்கா, ஹைட்டா, ஃபிட்டா அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. இல்ல நல்லா ஒரு பேங்குக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னா அங்கிள் மேக்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க, நல்ல மேக்ஸ்ல யார் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை செலக்ட் பண்றார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை தெரிந்தெடுக்க பண்ணுகிறார். God is choosing a king for the nation of Israel. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு ராஜா இருக்கணும்னா what should be the criteria? அண்ணா நீங்க சொல்லுங்க, ஒரு ராஜா, உங்களுக்கு ஒரு ராஜாவா ஒருத்தர் இருக்கணும்னா நீங்க என்னென்ன கிரைட்டீரியா பாப்பீங்க இந்த பூமியில? ராஜா விடுங்க, உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்கணும். அப்ப உங்க மேனேஜர் எப்படி இருக்கணும் நீங்க நினைப்பீங்க? நியாயமா இருக்கணும். ஓகே ஓகே, வேற என்ன யோசிப்பீங்க? ஓகே, ஆனஸ்டியா இருக்கணும். சரி அங்கிள் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு மேல ஒருத்தர் தலைவரா இருக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? திறமை உள்ளவரா இருக்கணும். ஓகே சுகின், உங்க பாஸ் எப்படி இருக்கணும்? கன்சிடரபிளா இருக்கணும். இப்படி we have lot of criteria. வெளியில தெரியக்கூடிய நிறைய கிரைட்டீரியா நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவை பார்க்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி போயிட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி போனதுக்கு அப்புறம் அங்க போய் எலியாப்னு தாவீதுடைய அண்ணனை பார்க்கிறாரு. ஆள் பாத்தீங்கன்னா நல்லா உயரமா இருக்கிறான், ஆள் பார்த்தா நல்லா அழகா இருக்கிறான், நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்ம அண்ணனை மாதிரி அப்படி ஃபிட்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தோன்னே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் பார்க்கிறபடி சாமுவேல் நினைச்சிட்டாரு, இவன் தான் அந்த பர்சன், he is the king அப்படின்னு போய் எண்ணெய் ஊத்தலான்னு போறாரு. ஆண்டவர் பேசுறாரு, சாமுவேலே மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை. I don't see, for the Lord seeth not as man. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை பொறுத்து இருக்கிறது. நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம், that is not an eligibility criteria for God to choose us. நம்ம நிறைய கொடுக்கலாம், that is not an eligibility criteria for God to choose us. நம்ம நிறைய ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், அதனால ஆண்டவர் தெரிந்தெடுப்பதில்லை. God sees our heart. என் இருதயத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இவன் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றான், ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸா இருக்கான் போல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க பார்வையில நான் அப்படி இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில என்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என்ன அசிங்கம் இருக்கு, எங்க அந்த அசிங்கம் இருக்கு, எப்ப இவன் கெட்டவனா மாறுவான், எப்ப இவன் நல்லவனா இருப்பான், எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார்.
என்னுடைய திறமையை பார்ப்பதல்ல, என்னுடைய தாளந்துகளை பார்ப்பதல்ல, என்னுடைய அறிவை பார்ப்பதல்ல, என்னுடைய பணத்தை பார்ப்பதல்ல, என்னுடைய படிப்பை பார்ப்பதல்ல, என்னுடைய பேங்க் பேலன்ஸை பார்ப்பதல்ல, என்னுடைய சொத்தை பார்ப்பதில்லை. கர்த்தர் எதை பார்க்கிறார் என்றால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் எப்படி ஒரு மனுஷனை பார்ப்போம் அப்படின்னா, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல, all the ways of men are clean in his own eyes, but the Lord weigheth the spirits. ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் ஆவியில என்ன அவனுக்கு இருக்கு, what does he have in the spirit? நிறைய நேரத்துல வெளியில பேசும்போது சக்கரையா பேசுவாங்க நிறைய பேர். வெளியில பேசும்போது நான் ஒரு சமயம் ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசேன். என்னன்னா, அவங்கள்ட்ட நான் போய் ஒரு கடன் கேட்க போறேன். அவங்கள்ட்ட போய் ஒரு குறிப்பிட்ட நபர் அவங்கள்ட்ட நான் கடன் கேட்கிறேன். கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ என்ன சாமி நீ இப்ப வந்திருக்க, இப்பதான் சாமி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன், இப்பதான் நான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். ஆனா 100% தெரியும் அவங்கள்ட்ட காசு இருக்கு. ஆனா அவங்க சொன்னது என்ன, உனக்கு கொடுக்காம இருப்பா கண்ணு, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துருக்க கூடாதா, இப்பதான் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புறேன். இதுதாங்க மனுஷன். அவர்கள், நான் அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி இப்போ நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்ககிட்ட இல்லை. ஆனா அது உண்மை இல்லை. ஆண்டவர் ஆவியை பார்க்க நிறைய நேரத்துல God sees our intention. நல்ல காரியங்களை கூட செய்வாங்க, கெட்ட இன்டென்ஷனோட நல்ல காரியத்தை செய்ய முடியும். அப்ப இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், வாட் ஆர் அவர் இன்டென்ஷன்? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய ஆவியில ஆண்டவர் அதை நோக்கி பார்க்கிறார். அப்ப சங்கீதம் 16வது சங்கீதத்துல சங்கீத பகுதியில ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். God chooses the pious. அப்ப அந்த பக்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பக்தின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, இருதயத்துல உடைஞ்சு ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடுறான் பாருங்க, அவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அப்ப தாவீதோட வாழ்க்கையை வச்சு நம்ம பார்க்கும்போது God sees the heart. இன்னொரு ஒரு வசனம் இருக்கு கொரிந்தியர் புத்தகத்துல, அந்த வசனத்துல இருந்து பார்க்கும்போது கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல, 1 Corinthians chapter 1 and verse 27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். He chose the foolish. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு எப்படி இருக்குன்னா, நம்பர் 1 இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்துல அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, his heart condition எப்படி இருக்கணும் அப்படின்னா, I am a fool, I am weak அப்படின்னு எந்த மனுஷன் நினைக்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். இந்த ராத்திரி வேளையில உங்க இடத்துல சொல்லுகிறேன். அப்ப ஒருவேளை இந்த வசனத்தின்படி டைரக்டா நம்ம இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்டானா, அப்ப உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? Do we all have wisdom? Everybody has wisdom. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் wisdom இருக்கு. அப்ப நம்மள எல்லாம் சூஸ் பண்ண மாட்டாரா? இல்ல பலமுள்ளவைகளை தெரிந்தெடுக்கும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் அப்படிங்கும்போது, அப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற, நடக்க முடிஞ்சா நிக்க முடிஞ்சா நம்மள எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாரா? கூன் விழுந்து கஷ்டப்பட்டு நடக்க முடியாம வீக்கா இருக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வாரா? அப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாம் நமக்கு இருக்கலாம், பலன் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஆனா இந்த ஆண்டவருக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி I am a fool. நான் ஒரு வீக்கான பர்சன், என்னால முடியாது, என்னால ஆனது ஒண்ணு இல்ல, என்னால ஆக போறது ஒண்ணு இல்ல, எல்லாமே ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதத்தான் தாவீது எழுதுறாரு, தேவனுக்கு ஏற்ற வழி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு இருதயம். A broken heart, a heart that feels I am not eligible God for your glory. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு I am not eligible, நான் தகுதியா கிடையாது அப்படின்னு எந்த மனுஷன் நினைக்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்கிறார். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், இந்த ஆராதனைக்குள்ள வந்திருக்கும் போது, what do you think about yourself?
What do we think about ourselves? நம்மை பற்றி நம்முடைய மதிப்பீடு என்ன? நம்மை பத்தி என்ன நினைக்கிறோம்? நிறைய நேரத்தில் நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன். இந்த சர்ச்சை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல என் மண்டைக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. பிரசங்கம் பண்ண தெரியும், ஒட்டிடுவோம், செஞ்சிடலாம். ஆனா நாள் போக போக தான் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சாலும் ஒரு மண்ணும் ஆகாது, தெரியாட்டி ஒரு மண் ஆகாது. அவருடைய கிருபை இருந்தாதான் சபை வளர்ச்சி வரும். நம்மளால ஒண்ணுமே ஆகாதுங்க. I want to tell you. அப்ப நமக்கு எல்லாமே இருந்தாலும், no matter whatever we have, how much ever we have, we might be sharp people with wisdom, people with lot of strength. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் யாரை தெரிந்தெடுக்கிறார் என்றால், ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே I am nothing, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எந்த மனிதன் நினைக்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு என்று ஒரு சில ஆசீர்வாதங்கள் உண்டு. I want to talk about the blessings of God, blessings of a chosen man. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு இருக்க ஒரு சில ஆசீர்வாதங்கள் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம், Psalm chapter 4 and verse 3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஒரு மனுஷன் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ராத்திரி சொல்லுகிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். If you are chosen people, when you pray, God will hear it. யாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்றா, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லா ஜெபத்தையும் அப்பப்ப கேட்கிறாரு. ஆனா யாருடைய ஜெபத்துக்கு அவருடைய காது அட்டென்டிவா இருக்குன்னா, யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் தம்முடைய செவியை சாய்த்திருக்கிறார். சங்கீதம் 65:4 வாசிக்கும் போது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிற நீர் தெரிந்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். Blessed is the man whom thou choosest and causest to approach unto thee, that he may dwell in thy courts. We shall be satisfied with the goodness of thy house. யாருக்கு அவருடைய ஆலயத்தின் நன்மை யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்ல, உள்ள வரவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்ல. ஆனா யாருக்கு கிடைக்கிறதுனா, chosen, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஆலயத்தின் நன்மையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 89:19 வாசிக்கிறோம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சந்ததியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினீர். God lifts. யார ஆண்டவர் உயர்த்துறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. திரும்ப முன்னாடி இருந்து சொல்றேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆலயத்தின் நன்மையை கர்த்தர் தருகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். அதே 89வது சங்கீதத்துல, I have made a covenant with my chosen. யாரோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார்? Whom does God make a covenant அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். எல்லாத்தோடும் உடன்படிக்கை பண்றது இல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஆலயத்தின் நன்மையை தருகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை உயர்த்துகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, when we come to the New Testament, Mark chapter 13 and 20, இனி வரப்போகிற ஒரு பொல்லாத ஒரு நாட்கள் ஒன்று உண்டு. There is a time that is going to come. A evil days is going to come. அந்த evil days யாராலும் குறைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு கூட்டத்துக்காக அந்த நாட்களை கர்த்தர் குறைக்கிறார். யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் அந்த நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் நாட்களை குறைத்திருக்கிறார். அப்ப சஞ்சலத்தின் நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள், மகா உபத்திரவத்தின் நாட்கள் நம்மளே எடுக்கப்பட்டு போனாலும், யார் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரிடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட, ரகசிய வழிகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட நம் நிமித்தம் அந்த நாட்களை கர்த்தர் குறைக்கிறார். இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். மார்க் 13வது அதிகாரம் 27வது வசனத்துல, கடைசி நாள்ல யார ஏஞ்சல்ஸ் சேர்த்து ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போவாங்கன்னா, எல்லாத்தையும் ஆண்டவர் கூட்டிட்டு போறது இல்ல.
God is not going to take all of us. சர்ச்சுக்குள்ள வருகிற எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி போவதில்லை. யாரை ஆண்டவர் கூட்டி போறார்னா, அப்பொழுது தூதன் and then shall he send his angels and shall gather together his elect. தாம் தெரிந்து கொண்டவர்களை வான பூமியின் ஒரு கடைமுனை தொடங்கி வானத்தின் மறு கடைமுனை மட்டும் 4 திசைகளிலும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் சேர்க்கிறார். அப்ப தெரிந்து கொண்டவர்களை ஜெபத்தை கேட்கிறாரு, தெரிந்து கொண்டவர்களுக்கு ஆலயத்தின் நன்மையை கொடுக்கிறாரு. அப்ப தெரிந்து கொண்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரு, தெரிந்து கொண்டவர்களை உயர்த்துகிறார், தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தம் மற்றவர்களுக்கு அந்த உபத்திரவத்தின் நாட்களை குறைக்கிறார், தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் தம்மிடத்திலே சேர்க்கிறார். ராத்திரி வேளையில now the question is, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களே, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? அப்ப நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஆண்டவர் என்னை தெரிஞ்சிட்டாரு, அவர் தான் செலக்ட் பண்றாரு. என் இருதயத்துல நான் உடஞ்சவனா இல்லையான்னு நிறைய நேரத்துக்கு நமக்கே தெரியறது இல்லை. ஏன்னா இந்த இருதயத்துல அப்பப்போ அசுத்தம் வருது, அப்பப்போ கஷ்டங்கள் பொல்லாதவைகள்லாம் எனக்கு என் இருதயத்துக்குள்ள வருது. நான் இப்ப ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இல்லையா? am I chosen or not? எப்படி நான் என்னை தெரிந்து கொள்வது? ஒரு சில வசனங்கள்ல இருந்து அந்த காரியத்தை மாத்திரம் பேசி நான் இன்றைக்கு முடிக்கிறேன். முதலாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எண்ணாகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். Numbers chapter 17 and verse 5. And it shall come to pass that the man's rod whom I shall choose shall blossom. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே ஆரோன் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. ஆரோனும் மோசே இருக்கிறாங்க. ஆரோனும் மோசே இருக்கும்போது அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆரோனுக்கும் மோசேக்கும் எதிராக எழும்பி, இன்னும் வாங்கிட்ட மட்டும் தான் கர்த்தர் பேசுவாரா? நாங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தானே, எங்கள்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரா? உன்னைய மட்டும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஆரோன் கூடி மோசே கூடி ஒரே சண்டை. இப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய காதுகள் கேட்க என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் உங்க கோலை கொண்டு வந்து வைங்க, தேவ சமூகத்துல bring it to the temple of God, தேவ சமூகத்துல கொண்டு வந்து வைங்க. எவனை நான் தெரிந்து கொண்டிருக்கேன், whom I have chosen, அவனுடைய அந்த கோலானது துளிர்க்கும். கோல்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கோல்னா ஸ்டிக். ஓகே, ஸ்பிரிச்சுவல் மீனிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். கோல்னா என்ன? வாட் இஸ் a staff? What is a rod? What does the rod refer to? Yes, the grace of God. அப்ப யாருடைய கோல் துளிர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது, யாருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை துளிர்க்கிறதோ அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப கிருபை துளிர்க்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிருபையால ரட்சிக்கப்பட்டுட்டோம், இனி துளிர்த்து கனிகள் கொடுக்க வேண்டும். we should bear fruits. the evidence of that you are chosen is that you have to have fruits. அதனாலதான் பின்னாடி கொலோசியர் 3வது அதிகாரத்துல 12வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் என்ன? ஆவியின் கனிகள். These are all fruits of the Spirit. So if you are chosen, what you will have is, you will have mercy, kindness, humbleness of mind, meekness and long suffering. உங்க வாழ்க்கையில இருக்கா? நான் உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, எனக்கு அன்பு இருக்கா ஆண்டவரே? எனக்கு நீடிய பொறுமை இருக்கா ஆண்டவரே? எனக்கு சாந்தம் இருக்கா ஆண்டவரே? என் பிள்ளைங்க டென்ஷன் பண்ணனாலே நமக்கு கோபம் பிபி டக்குன்னு ஏறிடுது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை உங்கள் சோசனா மாத்துங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில அன்பு பெருகி கொண்டே போக வேண்டும். லவ் should increase, mercy should increase, தயவு increase ஆகணும், gentleness increase ஆகணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது அப்படின்னா, அவர் எலெக்ஷன் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு யோசித்து பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவர் ஸ்டாஃப் ஷுட் blossom. எவனுடைய கோல் துளிர்க்கிறதோ அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
அப்போ ஃப்ரூட் வரக்கு என்னங்க பண்ணணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், கர்த்தரால் சூஸ் பண்ணப்பட்டவன் தான், God தான் சூஸ் பண்ணார் அவனை. அவன் வாழ்க்கையில அந்த கனிகள் வரணும் அப்படின்னா யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகள் கொடுப்பான். If you will abide in him. ஆண்டவருக்கு உள்ள இருக்கணும். ஆண்டவருக்கு உள்ள இருந்தோம் என்றால் கனிகள் கொடுக்க முடியும். நமக்குள்ள அன்பு வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், நீடிய பொறுமை வரும், இச்சையடக்கம் வரும். ஆவின் கனிகள் 9 கனிகளும் வரும். கனிகள் வரும்போது ஆண்டவர் கூடவே என்ன தருவார் தெரியுங்களா? வரங்களை கத்த தருவார். அந்த ராத்திரி வேளையில சபைக்கு சொல்லுகிறேன், 1 வருஷம் ஆச்சு நம்ம சபை ஆரம்பிச்சு. நம்ம சபைக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் should operate. இங்க வியாதிப்பட்டவர்கள் வந்தா சுகமாகணும். உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தங்க வருத்தத்தோடு வந்தாங்கன்னா நீங்க பேசுற வார்த்தையில அவங்களுடைய மனசு ஆறுதல் பட்டு தான் ஆகணும். உங்களை தேடி மனிதர்கள் வரும். இந்த மனுஷன்கிட்ட போனா கண்டிப்பா சரியான ஒரு வார்த்தையை கொடுப்பாரு, சரியான விஷயத்தை என்கிட்ட பேசுவாரு. அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். If we are really chosen by God, if God has his mark upon us, we cannot be ordinary people. அவர் நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்காருல்ல, உடன்படிக்கை பண்ணப்பட்ட மனிதன் எப்படி சாதாரணமான மனிதனா இருக்க முடியும்? அப்ப கனிகள்ல வளரணும். கனிகள்ல நம்ம வளர 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வரங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா கனிகள் இல்லாம ஒரு மனுஷனால வரங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம், வரம் பெற்ற பெரிய மனிதர்கள், அவர்கள் விழுகைக்கு காரணம் என்னவா மாறிடுதுன்னா they don't have enough fruits. If they will have fruits, they will be able to handle the gifts that God gives. Gifts without fruits will lead us to destruction. ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் வந்து அழுது போராடி கஷ்டப்பட்டு ஆண்டவர் கொடுத்தா ஆகணும் அப்படி இப்படின்னு போராடி ஒரு சிலத்துக்கு வரங்களை வாங்கி ஆண்டவருக்கு திருப்பி ரொம்ப அழுகிறாங்க தூக்கி போட்டுறாரு. ஆனா வரங்களை வாங்கிட்டு ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிடுறோம். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், கனிகள் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். If you are elected, then you will bear fruits. இரண்டாவது காரியம், what is the evidence of election? யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? கொஞ்சம் சொல்லுங்க, என்ன அந்த வசனம் சொல்லுது? இரவும் பகலும் தூங்குகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, இல்ல இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? A chosen one is someone who will cry unto him night and day. தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஜெபிக்கிறவன். இன்னைக்கு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது கிறிஸ்தவ உலகத்துல. ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன சொன்னா அப்படின்னா, கர்த்தர் தானே என்னை தெரிந்து கொள்றாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது தானே, அதனால நான் எதையுமே செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மக்கள் இருப்பாங்க, என்ன இருப்பாங்கன்னா, நான் ஜெபம் பண்றதுனால தான் கர்த்தர் என்னை தெரிஞ்சுக்கிட்டாராகும், நான் உபவாசம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் என்னை தெரிஞ்சு கொண்டாராகும், கர்த்தர் எனக்கு இந்த கிருபை ஏன் தெரியுமா கொடுத்தாரு, நான் அப்படி உட்கார்ந்து முட்டி முட்டி அழுதேன், அதனாலதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்ற இன்னொரு கூட்டம் மக்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அழுகிறதுனால ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது இல்லை, எனக்கு கொடுக்கறதுல அவருடைய கிருபை. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் அழுவான் சமூகத்தில். I cannot boast of my prayer, but if I am chosen, I will pray. ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், நம்ம ஜெபம்னா எப்படி இருக்கு? அன்னைக்கு இந்த ராத்திரி சொல்லுகிறேன், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுரு யாக்கோபு யோவான கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் அவங்கள ஜெபம் பண்ணுங்கன்னு அங்க உட்கார வச்சுட்டு அந்த பக்கம் போய் அவரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து பார்க்கும்போது நம்ம பேதுரு யாக்கோபு யோவான்லாம் வந்து அப்படி தூங்கி அவங்க விழுந்துட்டு தூங்கிட்டே இருந்தாங்க. அவங்கள தட்டி எடுத்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு திரும்ப போனார். திரும்பி வந்து பார்க்கும்போது நல்லா தூக்கம் கொரட்டா இருப்பார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி சோதனைக்குள் உட்படாதபடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? In order to be free of temptations,
will you not pray for 1 hour? 1 மணி நேரம் சோதனைக்குள் உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாது அப்படின்னா அது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோதனைக்கு நம்ம தப்பிக்கணும்னா ஒரு மனுஷன் குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் ஆண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி கேளுங்க, எவ்வளவு நேரம் ஜெபம்? பக்கத்துல கொஞ்சம் திரும்பி கேளுங்க, ஜெபம் பண்ணுவீங்களா? ராத்திரியில சொல்லுகிறேன், நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்கள்ட்ட பேசும்போது சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, எனக்கும் பாவம் செய்யக்கூடாதுன்னு தானே நினைக்கிறேன், நானும் அந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அது வரும்போது என்னன்னு தெரியல, செஞ்ச கர்மம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. We don't have prayer. ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய கிருபை என்னன்னா, சோதனைகளை தப்பித்துக் கொள்வதற்கு, சோதனைகளை தாண்டி வருவதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலம் தருகிறார். அடுத்து மூன்றாவது, who is chosen? What is the evidence of election of God? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். முதல் காரியம் சொன்னேன், ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில கனிகள் இருக்கும். ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால் அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். மூன்றாவது காரியம் எவிடன்ஸ் ஆஃப் எலெக்ஷன், பாயிண்ட் நம்பர் 3. 1 பேதுரு 1வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல வாசிக்கும் போது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி, by the foreknowledge of God, God the Father, ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட, யாருங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அதுல தூய தமிழ்ல எழுதிக்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்றால் பரதேசிகளா இருக்க வேண்டும். அப்ப சர்ச்சுக்குள்ள உள்ள வரதெல்லாம் யாரு? நம்மலாம் யாரு? குரூப் ஆஃப் பரதேசிஸ். உண்மையாக சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரதேசிகளை போல இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையினுடைய இந்த வசனத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்க கூடாதா? கிழிஞ்ச சட்டையும். முன்னாடியில சண்டே ஸ்கூல்ல வந்து என்னுடைய தாட் எப்படின்னா, ஒரு மனுஷன் சின்ன பையனா இருக்கும்போது ஒருத்தர் ஹம்பிள், அதாவது தாழ்மையான ஒரு மனுஷனா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிழிஞ்ச சட்டை போட்டுக்கணும், இல்லாட்டி அயன் பண்ணாத சட்டை போடணும், ஒரு பழைய சட்டை அப்படிலாம் போட்டா ஒரு மனுஷன் ஹம்பிள் அப்படின்னு என்னுடைய மண்டைக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. நான் வளர்ந்து வரும்போது தான் தாழ்மை அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், இட்ஸ் அபவுட் த நேச்சர் இன் த ஹார்ட், இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு இது. அப்ப பரதேசிகளா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபிரகாம் பரதேசியா இருந்தானா இல்லாட்டி பெரிய செல்வ சீமானா இருந்தானா? How was Abraham? ஆபிரகாமை குறித்து வசனம் சொல்லும் போது, அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கிக் கொள்ள கூடாது. The earth could not contain his richness. He was such a big rich man. ஆனா அதே ஆபிரகாமை குறித்து இன்னொரு பக்கம் வசனம் சொல்லும் போது, அவன் கூடாரங்களிலே அவன் குடியிருந்து பரதேசி போல சஞ்சரித்து வாழ்ந்து போனான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, though he had so much of riches, his heart was not on them. அவனுடைய இருதயம் அந்த பெரிய காரியங்கள் மேல அவனுக்கு மயக்கம் இல்லை. அவனுடைய இருதயம் எல்லாம் இருக்கிறதுலே அவன் இருக்க ப்ரெஷியஸா ஆண்டவர் கேட்டா கூட ஓகே ஆண்டவர் எடுத்துக்கங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் தெரியுமா? who's elect. ஆண்டவர் எவ்வளவு முக்கியமா நம்ம நினைக்கிறதை கேட்டாலும் ஓகே ஆண்டவர் ஐ வில் கிவ். நம்ம கையில எல்லாம் பைபிள் வந்துருக்குதுங்க. இந்த பைபிள் நம்ம கையில வர்றதுக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜீவனை கொடுத்தார்கள். வில்லியம் கேரி என்ற தேவ மனிதர் இருந்தார். அந்த வில்லியம் கேரி அவருடைய தேசத்துல இருந்து இந்தியாவிற்கு ஊழியம் செய்வதற்காக அந்த வில்லியம் கேரி வந்தார். வரும்போதே அவர் ரொம்ப நேசித்து காதலித்து ரொம்ப நாள் திருமணம் செய்ய வேண்டும் இருந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த பிள்ளைக்கு பிடிக்கவே இல்லை இந்தியாவுக்கு வர்றதுக்கு. இருந்தாலும் அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. உள்ள அந்த அம்மா இங்க வந்து இங்க இருக்கிற சூழ்நிலைகள்லாம் அந்த அம்மாவுக்கு பிடிக்காம அந்த அம்மாவுக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு பைத்தியம். உள்ள ஒரு அறையில ஒவ்வொரு நாளும் அந்த அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சு வச்சுட்டு இவர் வந்து வெளியே வந்து ஊழியத்தை செய்ய வருவார்.
ஒரு நாள் அப்படி ஊழியம் ஒரு இடையில இந்த சூழ்நிலை நடக்கும்போது ஒரு பிள்ளை வேற பிறந்துடுறான். ஊழியத்துக்கு ஒரு நாள் போறாரு, ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரும்போது பிள்ளை மரிச்சு போயிடுறான். The son died. யாரும் இவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனிதன் கூட இல்லை. தன்னுடைய சொந்த கரங்களால், அவர்கிட்ட பெரிய வசதி வாய்ப்பும் இல்லை, இங்கிலாந்துல பெரிய சொத்துக்களோடு பெரிய காரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் இப்பொழுது ஒண்ணுமே இல்லாம தன்னுடைய குழந்தையை ஒரு நியூஸ் பேப்பர்ல சுத்தி தானே வெட்டின குழியில தன்னுடைய மகனை புதைத்து விட்டு அவர் கடந்து போகிறார். 12 வருஷம் ஏராளமான பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மனுஷன் எழுதி வச்சதை இந்த அம்மா புத்தி சுவாதீனம் இல்லாம ஒரே ராத்திரியில தீயை சுட்டுறாங்க. தீ வச்சு எல்லாத்தையும் எரிஞ்சு போயிருது. ஆனால் 26 மொழிகளிலே என் சத்திய வேதம் மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் தன்னுடைய சௌகரியங்களையும் தன்னுடைய ஆசைகளையும் விட்டு போன இந்த வில்லியம் கேரியின் நிமித்தமாக தான் இன்னைக்கு நம்மகிட்ட பைபிள் இருக்கு. நீ எத்தனையோ பரிசுத்தவான்களை சொல்லலாம். இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்? எல்லாமே இருக்கலாங்க, நான் எல்லாத்து மேலே என்னுடைய நாட்டம் இருக்காது. என்னுடைய ஆசை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இன்னைக்கு பாட்டு பாடினமே எல்லாம் பேசுவே, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அணியும் ஆவரணமும் ஆஸ்தியும் கொண்டாட்டமும் என்னுடைய எனக்கு வைத்தியரும் எல்லாமே நீங்க. யூ ஆர் மை ஆல். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்? அடுத்து கடைசியா இந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் புத்தகத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்க விசுவாசத்தினால் செய்த கிரியையும் அன்பினால் செய்த பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையினால் காண்பித்த பொறுமையையும் நம்முடைய தேவனும் பிதாவுமாய் இருப்பவருக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். அதாவது அங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க செஞ்ச பிரயாசமா, நீங்க படுற பாடு, நீங்க அன்புல ஆண்டவருக்காக செய்யறது, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு உங்களுக்காக ஜெபம் பண்றோம். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இதனால we understand you are chosen. அப்ப யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா அன்பின் பிரயாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தோம்னா, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால் நாம் ஊழியம் செய்கிறவராய் நாம் மாறுவோம். உங்கள்ட்ட பாட்டு கேட்கிறேன், கடைசியா எப்ப நீங்க ஆண்டவரை பத்தி யாருக்காவது சொன்னீங்க? When was the last time when someone came to you, or when you saw someone, when was the last time you spoke about gospel? சுவிசேஷத்தை கடைசியா நீங்க சொன்னது எப்போ? ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு கேட்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தால் அவன் சுவிசேஷம் அன்பின் பிரயாசப்படுவான். ஒருவேளை சுவிசேஷம் சொன்னது மாத்திரம் இல்ல, ஆலயத்தில் நான் உங்களெல்லாம் குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய சபையில எந்த காரியத்தை நடத்துறதுக்கும் நமக்கு தேவைகள் தேவைகளுக்கு மேல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐ எம் சோ கிளாட் அபவுட் யூ கிவிங்ல அவர் சர்ச் இஸ் சோ குட். அண்ணே, நீங்க ஒவ்வொரு வாரமும் போய் அந்த கடையில போய் அன்பின் பிரயாசத்தை செய்றீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா இந்த பிரயாசத்தின் மத்தியில எல்லாம் தேவனுக்காக நம்ம ஆத்துமாக்களுக்கு குறித்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பின் பிரயாசத்தின் நிமித்தம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We know that you are chosen. எப்படி நான் அன்பின் பிரயாசத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. இந்த ராத்திரி வேளையில if you are chosen you will have the mark. Number 1 சொல்லுங்க, என்ன சொன்னேன்? உங்களுக்கு கேட்குங்களா? இவ்வளவு நேரம் பேசுறேன்ப்பா. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். இரண்டாவது காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செபிப்பார்கள். மூணாவது காரியம் என்ன சொன்னேன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சொல்லுங்க எல்லாரும் சிரிச்சீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரதேசிகள். ஒரு சந்தோஷம். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும்போது வருஷங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே போய் உட்கார்ந்துடும். அது நமக்கு வாழ்க்கையில அது அபியாசப்பட்டு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். கடைசி காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலும் பிரயாசத்தை படுவார்கள். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில ஒரு கொஸ்டினோட நான் உங்க இடத்துல முடிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை அழைத்தது
உண்மை. அழைப்பை ஏற்று நீங்கள் உள்ளே வந்தது உண்மை. Have you changed into the category of chosen? Are you still in the category of the called? உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இன்னும் சொல்றேன், ஒரு சிலவங்க இந்த சூஸ் பண்ணாதவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க நாட் சோசன். அது வந்து ஆண்டவர் வந்து அவங்கள சூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தார்னு வசனம் இருக்கும். ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டு ஒருத்தனை சூஸ் பண்ணல. ஆனா சூஸ் பண்ணாத ஏசாவுக்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரா கொடுக்கலையா? தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருந்தாரு. இந்த நம்ம பார்த்த அந்த பேரபிள்ல கூட மத்தேயு 22வது அதிகாரத்துல கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, உள்ள வரமாட்டான்னு தெரியும், அவன் சோசன் இல்லைன்னு அவருக்கு தெரியும், ஆனா அவனுக்கும் ஆண்டவர் அழைப்புகளை போட்டுக்கொண்டே இருந்தார். ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கு, எனக்கும் அழைப்பு வந்திருக்கு. அழைக்கப்பட்டதுனாலேயே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. மாலயத்துக்குள்ள வந்துட்டதுனாலேயே பரலோகத்துக்கு போயிட மாட்டோம். நீங்கள் யார்? கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில எங்களை எல்லாரையும் அழைத்து இருக்கிறீர். உம்முடைய கிருபையினால் அழைத்து இருக்கிறீர். எங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னாடியே எங்களை தெரிந்து கொண்டீங்க. ஆனா எங்க வாழ்க்கையில நீர் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாய் எங்க வாழ்க்கையில எங்களுடைய இருதயம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் நாங்க வாசித்தோம். எங்க இருதயம், நாங்க ஒண்ணுமே இல்லை, எங்களால முடியல, எங்களால ஆகாது, நாங்க நிர்பந்தமான மனுஷன், யூஸ்லெஸ் அப்படின்ற உண்மையா நாங்க புரிஞ்சுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத். எங்களை பத்தி நாங்க நிறைய பெரிய 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 காரியங்களை நினைக்கிறோம். நம்மளை பத்தி நிறைய நேரத்துல we think more than பெரிய ஆளுகள் நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம யாருமே எல்லாருமே ஒண்ணுமே இல்லைங்க. மனுஷருக்கு முன்னாடி நம்ம ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் பெரியவனா இருக்கலாம், இல்ல தாழ்ந்தவனா இருக்கலாம். ஆனா தெய்வத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பார்க்கிற எல்லாமே ஒரே ஒரு பார்வை தான். எல்லாரும் பாவிகள், எல்லாரும் all are sinners and we are fallen short of his glory. அவருடைய மகிமைக்கு குறைவானவர்கள் தான். ராத்திரி வேளையில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னால முடியாது, I am a sinner, நான் ஒரு பாவின்னு எந்த மனுஷன் கேட்டு வருவானோ எல்லாரையும் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். அந்த பக்தி என்ன? ஆண்டவரே என்னால ஆகாதது, என்னால எதுவுமே ஆகாது, என்னால எதுவுமே ஆகாது. நல்ல தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நிச்சயமாய் பேசியிருக்கிறீர். இந்த ராத்திரி வேளையில அழைக்கப்பட்டவர்களாய் மாறி இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போயிடக்கூடாது. மரணம் எல்லாருக்கும் எப்போ வேணா சம்பவிக்க. ஆண்டவரே, எங்களுடைய மரணம் எப்போ நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, இல்லை உங்களுடைய வருகை எப்போன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் கூடி ஆராதிச்சுட்டு ஒருத்தர் நரகத்திலையும் ஒருத்தர் பரலோகத்திலையும் நாங்கள் பார்க்கக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும், உண்மை உள்ள கூட்டத்தில் இருக்கணும். ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவும் இருக்கட்டும். அவர்கள் ஜெபிக்கிறதற்கு அவர்களுக்கு கிருபை செய்யுங்க. அவர்கள் ஆவியின் கனிகளில் வளருவதற்கு அவர்களுக்கு கிருபையை கொடுங்க. அவர்கள் அன்பின் பிரயாசத்துல மிகுதியாய் மாறுவதற்கு அவர்களுக்கு கிருபையை கொடுங்க. அதே போல தகப்பனே, அவர்கள் பூமியில எதை சம்பாதித்தாலும் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் எதை மேலேயும் பற்றுதலா இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல எங்களுடைய பற்று இருக்கும். யாரையும் நம்பக்கூடாது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத அப்படின்னு நாங்கள் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் கிருபையா இருக்கு, கர்த்தர் வழி நடத்தும். தொடர்ந்து நாங்கள் ஒருவர் நாங்கள் சந்திக்கும் வரை கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் பராமரிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.